இல்லை என்ற அறிவிப்பை கைவிடு 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 கைவிடு. மத்திய அரசு 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 அம்மாபேட்டை ரயில் நிறுத்தம் அம்மாபேட்டை ரயில் நிறுத்தம் இல்லை என்ற அறிவிப்பை இல்லை என்ற அறிவிப்பை இல்லை என்ற அறிவிப்பை இல்லை என்ற அறிவிப்பை கைவிடு 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 கைவிடு. மத்திய அரசு நரேந்திர மோடி அரசு மத்திய அரசு நரேந்திர மோடி அரசு மத்திய அரசு மத்திய அரசு அம்மாபேட்டை ரயில் நிறுத்தம் அம்மாபேட்டை ரயில் நிறுத்தம் இல்லை என்ற அறிவிப்பை இல்லை என்ற அறிவிப்பை கைவிடு 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 கைவிடு. 100 நாள் திட்டத்தை பேரூராட்சியில் நடைமுறைப்படுத்தி மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் என்பது இன்றைக்கு மக்களுக்கு விரோதமான பல்வேறு கொள்கைகளை கொரோனா காலத்தில் அவசர சட்டத்தை ஏற்படுத்தி அவர்கள் தொடர்ந்து மக்களுக்கு விரோதமான கொள்கைகளை கடைபிடித்து வருகின்றார்கள். நீட் தேர்வு உள்ளிட்ட வேளாண் துறை, அதாவது விவசாயிகளுக்கு பயன்படுத்தி வரக்கூடிய மின்சாரம், இலவச மின்சாரம் உள்ளிட்ட பல்வேறு சட்டங்களை போட்டு மக்களுக்கு பயன் தரக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்களை ரத்து செய்யக்கூடிய சட்டங்களை அவர்கள் ஏற்றி வருகிறார்கள். இதனால் மக்கள் பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கின்றது. இதை கண்டித்து நாடு தழுவிய போராட்டத்தை இடதுசாரிகள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதன் ஒரு பகுதியாக அம்மாபேட்டையில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இங்கே இருக்கக்கூடிய அம்மாபேட்டையில் இருக்கக்கூடிய ரயில் நிறுத்தத்தை கூட மத்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கையை மத்திய அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. இந்த சம்பவத்தையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை வன்மையாக கண்டிக்கிறது. இப்படிப்பட்ட நடவடிக்கையை மத்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக மக்களுக்கு விரோதமான கொள்கைகளை கடைபிடிக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு வரக்கூடிய மத்திய அரசாங்கத்தை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை அம்மாபேட்டையில் நடத்தி வருகின்றோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அம்மாபேட்டை ஒன்றிய செயலாளர் ஆர். செந்தில்குமார்.